வாடி ராசாத்தி புதுசா எலசா ரவுசா போவோம் வாடி வாலாட்டி வரியா புலியா தனியா திரிவோம் ஊரே யாருன்னு கேட்டா ஏய் உன் பேரை மைக்கு செட்டு போட்டு உரிமை காட்டு. நான் லலிதா விஜயகுமார். இந்த ராசாத்தி பாட்டு நான் தான் பாடியிருக்கேன். நான் பிறவியிலே மியூசிக் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வந்தேன். நாங்கள் மியூசிக் ஃபேமிலி கிடையாது. எங்கள் அப்பா சித்தா ஆயுர்வேத டாக்டர் அவர். ஆனால் அவர் எங்களுக்கு எல்லாருக்குமே பாட்டு சொல்லி வச்சார். நாங்கள் 8 பேருக்குமே பாட்டு சொல்லி வச்சார். 4 பையன் 4 பொண்ணு. அதில் ஸ்டாண்ட் பண்ணி நின்றது நான் ஒத்தி தான். அந்த மியூசிக் டீச்சர்னு வந்தது நான் ஒத்தி தான். என்னோடய மியூசிக் கேரிங் ஃப்ரம் 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. கர்நாடிக் மியூசிக் கற்றுக்க ஆரம்பித்தேன் 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து. அதுக்கப்புறமா அப்படியே எஸ்எல்சி வரைக்கும் படிச்சுட்டு பியூசிலாம் வேறு குரூப் தான் ஃபஸ்ட் குரூப் எடுத்து படித்தேன். பியூசி முடிச்சுட்டு திருவையாறு மியூசிக் காலேஜில் போய் ஜாயின் பண்ணேன் நான். அங்கே இசைக்கல்லூரி திருவையாறு இசைக்கல்லூரி நடக்குது. அங்கே சரபோஜி ராஜா காலத்துலேருந்து அந்த இசைக்கல்லூரி நடந்துட்டு வருது. அங்கே இந்த 4 years சங்கீத சிரோமணிங்கிற கோர்ஸ் நான் படித்தேன். அது மெட்ராஸ் அஃபிலியேட்டட் கோர்ஸ் தான். அதுவும் சங்கீத சிரோமணி பாஸ் பண்ணேன். அது இப்போ பாஸ் பண்ணி முடித்தோடனே வேலை கிடச்சிது எங்களுக்கு. 1979 கிடச்சிது வேலை கிடச்சிது. அதுக்கப்புறம் ஆஸ் அ மியூசிக் டீச்சராக இப்போது 36 yearsஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் அங்கே ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட்டு எனக்கு ஆலங்குடி கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அதுக்கு முன்னாடி ப்ரைவேட் ஸ்கூல் திருப்பத்தூர் நார்த் ஆர்காட் டிஸ்ட்ரிக்டில் 2 years ஒர்க் பண்ணேன். அதை முடிச்சுட்டு ஆலங்குடி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்தேன். அங்கே ஒரு 16 years ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் கீரனூர் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ட்ரான்ஸ்ஃபரில் வந்தேன். அங்கே பசங்கள்லாம் ட்ரிச்சியில் படிச்சிருந்ததுனால பசங்க எஜுகேஷன் முடிஞ்சோடனே என் பையன் மியூசிக் கேரியர் எடுத்துக்கணுன்னா அதுக்காக நான் மெட்ராஸ் ஷிஃப்ட் ஆகி வந்தோம் நாங்கள் எல்லோரும். இங்கே அவன் மியூசிக் சவுண்ட் இன்ஜினியரிங் அதெல்லாம் பாஸ் பண்ணான். அவன் பாஸ் பண்ணிட்டு அவன் மியூசிக்லேயே தான் இருக்கான் பையன். என் பையன் பேர் வி பிரதீப் குமார். ப்ளேபேக் சிங்கராக இருக்கான். இப்போ இந்த மெட்ராஸ் படத்தில் ஆகாசம் அந்த பாட்டு அவன் தான் பாடியிருக்கான். எங்கள் அப்பா எழுந்தோடனே நைட்டு அந்த நேஷ்னல் ப்ரோக்ராம் கர்நாடிக் மியூசிக்கை ரெக்கார்ட் பண்ணி 4 track டேப் ரெக்கார்டில் ரெக்கார்ட் பண்ணி காலம்பரம் எழுந்தோன்னே போட்டு விடுவார் நாங்களாம் கேட்கணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அந்த கர்நாடிக் பேக்ரவுண்ட்லேயே வளர்ந்தவங்க நாங்கள். சினிமா பாட்டை பற்றி நான் ஒரு ஐடியாவே வச்சுக்கல, ஒரு பிளானே இல்லை சினிமாவில். என் பசங்க இவன் பிரதீப் ரொம்ப ஆசைப்பட்டான், எல்லா மியூசிக்கும் பண்ணணுமா, மியூசிக்ங்கிறது கர்நாடிக் மாத்திரம் இல்லை எல்லாமே மியூசிக் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிக்கடி என்கிட்ட ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிகிட்டே இருப்பான். அதனால் அவன் பாடுறதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டுன்னு இருப்பேன். அதுக்கப்புறம் இப்போ மருமகள் வந்தோன்னா அவளும் பாடுறா, அது சந்தோஷமாக இருக்கும். என் பொண்ணு பாடுவா. எனக்கு என்கரேஜ்மெண்ட்டு ஒரே ஒரு ஆள் என் ஹஸ்பண்ட் மாத்திரம்தான். அவர் ரியாலிட்டி ஷோலாம் நாங்கள் ட்ரிச்சியில் இருக்கிற போது இங்கே கூட்டின்னு வருவார். கூட்டின்னு ரூம் போட்டு ரியாலிட்டி ஷோவில் என் பையனும் பாடுவான், நானும் பாடுவேன். அதில் எங்களுக்கு பெஸ்ட் வாய்ஸுக்கு காயின்ஸ்லாம் நிறைய கிடச்சிது எங்களுக்கு. என் மருமகளும் நிறைய பாட்டு பாடியிருக்கா. இதில் தவமாய் தவம் இருந்து 23ஆம் புலிகேசி அந்த மாதிரி நிறைய பாட்டு ஹிட் சாங்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்கா அவளும். இவனும் நிறைய அட்டக்கத்தி, பிஸா 1 2 அப்புறம் குக்கு குக்குவில் டூயிட்டே பாடியிருக்காங்க என் பையன் பிரதீப் குமாரும் கல்யாணியும். அது மாதிரி எங்கள் மியூசிக் கேரிங் போயிட்டே இருந்தது. எங்களுக்கு சந்தோஷ் நாராயணன் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன். அவன் நாங்கள் திருச்சியில் இருக்கிறதுலேருந்தே நாங்கள்லாம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு. எப்போ நாங்கள் ஷிஃப்ட் ஆகி சென்னைக்கு வந்தோமோ அவனுமே வந்துட்டான். என் பையன் அவன்லாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு.
நான் பாடுவேன்னு தெரியும், ஆனால் என்னை பாட வைப்பான்னு எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. ஏன்னா நான் கிளாசிக்கல் சிங்கர், ஒரு ஜென்ரல் மியூசிக் டீச்சராக வேலை பார்த்துட்டு இருந்ததுனால நான் ஃபேமிலி ஸ்கூலு அப்படி தான் இருந்திருந்தேன். திடீர்னு ஒரு நாளைக்கு கூப்பிட்டேன், ஆண்டி இது பாடுங்க அப்படின்னா. சரின்னு பாடினேன். ட்ராக் தான் பாடி கொடுத்தேன். அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அதை அப்படியே படத்துலேயும் கொண்டு வந்துட்டான். மியூசிக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு நாள் வந்து பாடி பாருங்கன்னு அனுப்பினேன். ட்ராக் வந்து பாடுற மாதிரி இருந்தது, எனக்கு ஈஸியாக இருந்தது. மறுநாள் போய் ரெக்கார்டிங் முடிச்சுட்டு வந்துட்டேன். சந்தோஷ் நாராயணன் ஸ்டூடியோலேயே போய் முடிச்சுட்டு வந்துட்டேன். ஆனால் நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக மியூசிக் போட்டிருக்காரு. அந்த சந்தோஷ் நாராயணன் ஜம்முன்னு போட்டிருக்காரு. எனக்கும் பிடிச்சது அது. நல்லா என்ஜாய் பண்ணி பாடினேன். எங்கள் ஸ்கூல்லே குழந்தைங்களே போகிறோம். எங்கள் ஸ்கூல் குழந்தைங்கள்லாம் பேட்சாக குரூப்பாக வந்து மிஸ் நீங்களா பாடினீங்கன்ட்டு. ஏன்னா உங்கள் குரல் தெரிஞ்சது மிஸ், எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சது, சந்தோஷமாக இருந்தது மிஸ். நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் அங்கெல்லாம் இது அனுப்பினோம், மெசேஜெல்லாம் அனுப்பியிருக்கோம். எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணுறோம் மிஸ். டெய்லியும் உங்கள் பாட்டை கேட்போம். நாங்கள் எங்கள் பேரண்ட்ஸை கூப்பிட்டு வச்சு பார்க்க சொல்லுவோம். காலங்காத்தால் டிவியில் போட்டோன்னே வந்து பார்க்க சொல்லுவோம் அப்படின்னு. அதே மாதிரி ஆடியோ ரிலீஸ் அன்றைக்கி சூர்யா சாரை சந்தோஷ் நாராயணன் மியூசிக் டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். அவர் கூட சொன்னார், உங்களோட பாட்டு வந்து என்னோடய குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பெட் சாங்காக ஆகிடுச்சு, அதுங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புதுங்க, எங்கள் ஃபேமிலி பாட்டாக ஆகிடுச்சு அது இப்போது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொண்ணு பையன்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்களாம். கொலீக்லாம் ரொம்ப சந்தோஷம். எங்கள் ஸ்கூல் மேடம்லேருந்து எங்கள் டீச்சர்ஸ் எல்லாருமே நம்ம ஸ்கூல் வந்து இவ்வளோ தூரம் நம்ம ஸ்கூலில் ஒரு மியூசிக் டீச்சர் பாடியிருக்காங்கன்னு நினைக்கிறது சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஃபிலிம்ஃபேர் அவார்டில் கூட இவர் உன்னிகிருஷ்ணன் சார் கூட தனியாக கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணார். அம்மா நல்லா பாடியிருக்கீங்கம்மா அப்படின்னார். பிரதீப்போட அம்மாவா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சொன்னார். மியூசிக் காலேஜ் படிக்கிற போது ஃபஸ்ட்டு நான் வந்து பாட ஆரம்பித்த ராகமே கரஹர பிரியா தான். அதனால் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் காலேஜ்லேயே எனக்கு கரஹர பிரியா லலிதான்னு தான், பிருகா லலிதா அப்படி தான் கூப்பிடுவாங்க. அந்த கரஹர பிரியா நான் நல்லா உருட்டி எடுத்து பாடலாம். பக்கல நிலபடி பக்கல நீலபடி கொலிச்சே முதல பாகதல் பராத பக்கல நீலபடி கொலிச்சே மூச்சட பாகதல் பராத பக்கல நீலபடி காலேஜ் முடித்த இதுலேயே வந்து நான் கீரனூரில் ஒர்க் பண்ணுறச்ச அந்த கோவிலில் பாடியிருக்கேன். கல்யாண கச்சேரியில் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் பண்ணுற போது கல்யாண கச்சேரியெல்லாம் பாடியிருக்கேன். அப்புறம் 11 இயர்ஸில் என் பையன் வந்து கர்நாடிக் கான்சர்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஃப்ரம் திருச்சியில் நாங்கள் இருக்கிற போதே 11 இயர்ஸ்லேருந்தே அவன் பாட ஆரம்பிச்சிட்டான். ஆனந்த் தாண்டவபுரத்தில் தான் ஃபஸ்ட்டு கச்சேரி அவனது நடந்தது. அதுலேருந்து அதுக்கப்புறம் சஞ்சய்னு ஒரு பெரிய வித்வான், அவரோட கச்சேரி நடந்தது. அதனால் எங்களுக்கு வந்து அதுலேருந்து அவனோட கேரியிங்கை பார்க்குறதுக்கு தான் எங்களுக்கு சரியாக இருந்தது. நல்ல குரு அமைஞ்சிருந்தார். அவனுக்கு ஜே வெங்கட்ராமன் திருச்சியில் நல்ல கர்நாடிக் குரு. அவர் ஆலத்தூர் பரம்பரையில் வந்தவர். அவர் நல்ல 3 ஹவர்ஸ்னாலும் சின்சியராக கிளாஸ் எடுப்பார். எடுத்து நிறைய சங்கதிஸ்லாம் அவனுக்கு என்கரேஜ் பண்ணி வரவழைச்சிருவார். அவராகவே வரவழைச்சிருவார். அந்த மாதிரி ஒரு எஃபிஷியன்ட் டீச்சர் அவர். அவர்கிட்ட கற்றுட்டு இன்றைக்கி அவன் என்ன ராகம் கொடுத்தாலும் பாடுவான். இப்போ வர்சடைல் சிங்கராக தான் இருக்கான் அவன். இப்போவுமே திருப்பூர்னு ஒரு பெரிய ப்ராஜெக்ட்லாம் எடுத்து செஞ்சிட்ருக்கான் அவன். இன்டர்நேஷ்னல் லெவலில் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எடுத்துகிட்ருக்கான். இப்போ கிட்டத்தட்ட பாஸ்ட்டு 1 இயராக அதுலேயே இருக்கான். சைடில் இந்த ரெக்கார்டிங்லாம் வந்தாலும் போய் பாடிட்டு வருவான். இன்னும் வித்தின் ஷார்ட் பீரியட் அது வந்துடும். இன்டர்நேஷ்னல் ஃபிலிமும் வெளியில் வந்துடும். இன்னை வரைக்கும் அவனோட இது வெல்ஃபேர்லேயே அப்படியே வளர்ந்து வந்துட்டோம். எனக்கு ஸ்கூலு வீடு அது கரெக்டாக இருக்கும். எனக்கு சாயங்காலம் வந்தால் குழந்தைங்களை கவனிக்கணும். இவரும் டர்ன் டியூட்டிலாம் போயிட்டுருப்பார். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தார், இன்ஸ்பெக்டராக இருந்தார். கொல்லிமலை மந்த்லி 11 days போவார்.
அதனால் அந்த டைமில் குழந்தைங்கள பார்த்துட்டு வீட்டை பார்க்குறதுக்கு ஸ்கூல் போயிட்டு வர்றது இப்படி தான் சரியாக இருக்கும். மற்ற திங்கிங்லாம் எதுவுமே இல்லாமல் இருந்தது. இப்போவும் வந்து எனக்கு கிளாஸஸ்லாம் எடுக்கணும்னு ஆசை கிடையாது. பாடணும், என் பையன் மாதிரி எனக்கு பாடணுன்னு தான் ஆசை. அது சான்ஸ் கிடச்சா பாடும். இதுவரை நெட் டிவி ஃபார் யூ என்ற சேனலில் என்னோட பேட்டியை ரசித்த மக்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.